Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இயங்கிட்டு வர மத்திய அரசாங்க நிறுவனம் தாங்க இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த கம்பெனியோட மேஜரான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிலிட்ரி இருக்குது இல்லைங்களா, மிலிட்ரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற நிறுவனம் தாங்க இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். கிட்டத்தட்ட 350 உதிரி பாகங்கள் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி தந்துட்டுருக்காங்க. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி, வெப்பன் சிஸ்டம்ஸ், ரேடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நிறுவனத்துக்கு இவங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணி தராங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனரி இன்ஜினியர் இந்த போஸ்டிங்க்கு தான் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கு 175 வேக்கன்சிஸ், மெக்கானிக்கலுக்கு 109 வேக்கன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 42 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிக்கலுக்கு 14 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சேலரியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிக் பேவாக 40,000 ரூபா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக 65,000 ரூபா உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லாமே வந்து கட்டாயமாக வந்து பயன்படுத்திக்கங்க. ஸோ ஏஜை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் 25 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC STயாக இருந்தீங்கன்னா +5 இயர்ஸ் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். OBCயாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா +10 இயர்ஸ் 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் பே நான் வந்து 40,000 ரூபா சொல்லிட்டேன் இல்லைங்களா. அலவன்சஸ்லாம் என்னென்ன அலவன்ஸ் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியரன்ஸ் அலவன்சஸ், HRA, கன்வென்ஸ் அலவன்சஸ், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே மற்றும் மெடிக்கல் இதுக்குமே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து பண்ணி தராங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு பர் மந்த்துக்கு 65,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனரி இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ என்ன டிசிப்ளினில் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் BE, BTech ஆர் BSCயில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா கம்யூனிகேஷன் ஆர் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE ஆர் BTech ஆர் BSc இன் மெக்கானிக்கல் படிச்சிருந்தால் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE ஆர் BTech ஆர் BSc இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா BE ஆர் BTech ஆர் BSc இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தம் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 340 வேக்கன்சிஸுங்க. வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கம்யூனிட்டிக்குமே ஒரு நல்ல வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதி இதுக்கான ஏஜ் லிமிட்டை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அதாவது 1/10/2025 படி நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SC STயாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. OBCயாக இருந்தால் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ ஓகே சார் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு, அதாவது பெல் நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக எங்கே எங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே வந்து நான் உங்களை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலுமே இவங்க பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து போடுவோன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/11/2025 வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்டுக்கு
மொத்தம் 1180 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெண்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரை இவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ மார்க் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு 85% மார்க்கும், இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் உங்களுக்கு வந்து மொத்தம் 100 மார்க் வந்து மொத்தம் வெயிட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மொத்தம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மணி நேரம் உங்களுக்கான டைம், மொத்தம் 125 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 125 கொஸ்டினில் 100 வந்து டெக்னிக்கல் கொஸ்டினாகவும் 25க்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு அண்ட் ரீசனிங் கொஸ்டினாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. 0.25 வந்து நெகட்டிவ் மார்க், அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்கள் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து இருக்கும். சிலபஸை பொறுத்தவரை ஆல்ரெடி நான் சொன்ன மாரி உங்களோட கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது, எனக்கு பிடிச்சிருக்கு சார், எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது வந்து அவங்க வந்து கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஆன்லைன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட். என்ன தான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்குமே வந்து இந்த ப்ரொபோஷன் பீரியடு அப்படின்றது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மினிமம் 2 இயர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது பர்சனல் ரீசனுக்காக நீங்கள் வந்து கம்பெனி விட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு 2 லட்ச ரூபா அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா அவங்க டோல் ஃப்ரீ நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 24/10/2025 14/11/2025 வரையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இடத்துல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 5 சென்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸாக வந்து உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.